السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. وقال تعالى في آية أخرى: بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وقال نبينا صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام إلى آخر الحديث. رواه البخاري. கணேசத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பிற்குரிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய உலமாய கிராமங்களே, பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுக்கு பிரியமான ஒரு மாதத்திலே நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த மாதத்தில் முதல் 10 நாட்கள் மிக உயர்ந்தவை, உன்னதமானவை, சிறப்பானவை. அதற்கு ஈடாக நிகராக வேறு எந்த நாட்களும் இல்லை. நாமெல்லாம் அறிந்திருக்கிறோமே, ரமலான், அது கூட இதற்கு நிகரானதல்ல. ரமலானிலேயே கடைசி 10, அது கூட இதற்கு நிகரானது இல்லை. சொல்லுவார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: மா மின் அய்யாம் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்ப இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம். எந்த நாட்களும் இல்லை அந்த நாட்களில் சாலிஹான அமல் செய்வது இந்த 10 நாட்களை விட அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக. எந்த நாட்களும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு ஆண்டிற்கு இஸ்லாமிய கணக்குப்படி 350 நாட்கள். 350 நாட்களில் இந்த 10 நாட்களை கணித்துவிட்டால் 345 நாட்கள். அந்த 345 நாட்களில் எந்த நாளும் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10க்கு சமமாக கூட வர முடியாது.
இதில் ரமலானும் இருக்கிறது, ரமலானுடைய கடைசி பத்தில் இருக்கிறது, அந்த கடைசி பத்தில் இருக்கிற லைலத்துல் கத்ரும் இருக்கிறது. ஆனால் ரமலான் அது சிறப்பானது, உயர்வானது, அந்தஸ்தானது, நன்மைகளை அதில் நாம் கோடி கோடியாக பெறலாம் என்ற அந்த நிலை பரவலாக ஆக்கப்பட்டு தொழாதவர்களெல்லாம் தொழ ஆரம்பிப்பார்கள், கெட்டவர்களெல்லாம் தங்களுடைய செயலை விட்டுவிட்டு நல்லதை செய்ய ஆரம்பிப்பார்கள். எப்போதுமே நிரந்தரமாக இபாதத் செய்பவர்கள் கூடுதலாக செய்வார்கள், திக்ரில் ஈடுபடுவார்கள், தஸ்பீஹில் ஈடுபடுவார்கள், திலாவத்துல் குர்ஆனில் ஈடுபடுவார்கள், சதகாக்கள் அதிகமாக செய்வார்கள். காரணம் என்ன? அந்த சிறப்பை தெரிந்திருந்ததன் காரணமாக, புரிந்திருந்ததன் காரணமாக, உணர்த்தப்பட்டதன் காரணமாக. ஆனால் இந்த ஹதீஸ் அதைவிட கூடுதலான சிறப்பு துல்ஹஜ் பிறை 1 to 10 வரையில் உள்ள நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிந்தவர்கள் கூட ஏதேனும் ஒரு அமலை துல்ஹஜ் பிறந்து விட்டது, நாம் கூடுதலாக அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதா? அமல் செய்கிறோமா? அன்பானவர்களே, மார்க்கம் தெரிய தெரிய, மார்க்கம் புரிய புரிய, மார்க்கத்துடைய விஷயங்கள் கேட்க கேட்க அப்போதுதான் அதில் ஆர்வங்களும் வரும், ஆசைகளும் வரும். எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலுடைய சிறப்புகள் செய்யும் போது நல்ல மூமின்களுக்கு ஆர்வம் வரும். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நம்மிடத்திலே துல்ஹஜ் வந்துவிட்டது. துல்ஹஜ் பிறை 1 நேற்று. காலண்டர்களில் 29 முடித்து பிறை 1 என்று போட்டிருப்பார்கள். ஆனால் தமிழகத்தின் எல்லா நகரங்களிலும் பார்க்கப்பட்டது 29 மாலையில் பிறை தருகிறதா என்று தெரியவில்லை. எங்கும் மேகம், எல்லா ஊர்களிலும் மேகம் சூழ்ந்திருந்ததன் காரணமாக நபியுடைய ஹதீஸ் மேகம் சூழப்பட்டிருந்தால் அந்த மாதத்தை 30ஆக நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்று அந்த ஹதீஸின் அடிப்படையில் நேற்று பிறை 1, இன்று பிறை 2. இன்ஷா அல்லாஹ் அரபாவுடைய நோன்பு அடுத்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஈதுல் அல்ஹா. ஆகவே இந்த ஆண்டு ஈதுல் அல்ஹா சனிக்கிழமை, அரபாவுடைய நாள், நமக்கு நோன்பு வைக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. அந்த சிறப்பிற்குரிய உயர்ந்த உன்னதமான நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு பிரியமான இந்த 10 நாட்களில் 2வது நாளில் அமர்ந்திருக்கிறோம். நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருப்பதை போன்று சஹாபாக்களுக்கும் ஆச்சரியம். நபி இப்படி சொன்னவுடன் அவ்வளவு சிறப்பா, அவ்வளவு என்றதா? சஹாபாக்கள் கேட்டார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதும் கூட அல்லாஹ்வுக்கு பிரியமானது அல்லவா? மற்ற நாட்களில் இந்த நாட்களை விட, அந்த நாட்களில் ஒருவர் ஜிஹாதுக்கு போனால் அதுவும் கூடவா இந்த அமலை விட, இந்த 10 நாளுடைய அமலை விட சாதாரணமானதாக இருக்கும் என்று. ஏன் பெருமானார் சொல்லுவார்கள், ஐயுல் அமல் அஃபல், ஐயுல் அமல் அஃபல் என்று. எந்த அமல்கள் சிறந்தது என்று கேட்கும் போது ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். தாங்களெல்லாம் பல தடவை பல கேள்விகளுக்கு ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வது சிறந்தது என்று சொல்லியிருக்கின்றீர்களே, அந்த ஜிஹாது கூடவா என்று சஹாபாக்கள் கேட்கும் போது என்ன சொன்னார்கள்? வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் இல்லா ரஜுலன் ஹரஜன் பினஃப்ஸிஹி வ மாலிஹி ثم لم يرجع من ذلك بشيء.
அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று காபிர்களை எதிர்த்து போரிட்டு ஜிஹாது செய்கின்ற அந்த அமலை விடவும் இந்த 10 நாட்களில் நீங்கள் செய்கின்ற அமல் உயர்ந்தது, உன்னதமானது. ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு. ஜிஹாதுக்கு சென்றார், ஃபீ சபீலில்லாஹ் சென்றார், சென்று அங்கே காபிர்களிடம் போரிட்டார், அங்கே அவர் ஷஹீதாக ஆனார். திரும்பி ஊருக்கு வரவில்லை. அவருடைய அமல் இதைவிட கூடுதலாக அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்று ஜிஹாதுக்கு சென்று ஷஹீதானால் அவருடைய அந்த அமல் அஹப்பைல் அல்லாஹ் இந்த 10 நாளுடைய அமலை விட. அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த சிறப்புகளை எல்லாம் தெரிந்திருந்தும் கூட நம்முடைய அமல்களில் ஏதேனும் ஒரு அமல் கூடுதலாக இருக்கிறதா? 5 நேரம் தொழுபவர்கள் அதே 5 நேரம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். உபரியாக ஏதேனும் நபி, உபரியாக ஏதேனும் குர்ஆன் திலாவத், உபரியாக ஏதேனும் திக்ர் தஸ்பீஹ், காலை மாலை தஸ்பீஹ் செய்வோம். எப்போதும் துல்ஹஜ் வந்துவிட்டது. இப்போது 100 இடத்தில் 300 ஆக்குவோம், 300 இடத்தில் 500 ஆக்குவோம். எப்போதும் ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதுவோம். துல்ஹஜ் வந்துவிட்டது, 2 ஜுஸு குர்ஆன் ஓதுவோம் என்ற நிலை நம்ம யாருக்காக ஏற்பட்டிருக்கிறதா? ஏற்பட வேண்டும். சாதாரணமான விஷயம் அல்லாது. இவைகளெல்லாம் அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகின்ற பெரிய சந்தர்ப்பங்கள். இந்த 10 நாட்களையும் கூடுதலாக நிறைய அமல்கள் செய்ய வேண்டும். இந்த 10 நாட்களில் மிக உயர்ந்த அமல் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். ஆகவே திக்ர் மிக இலகுவான அமல். நேரங்கள் ஒதுக்க தேவையில்லை, காலங்கள் ஒதுக்க தேவையில்லை. நடந்து கொண்டே செய்யலாம், உட்கார்ந்து கொண்டு செய்யலாம், பெட்டில் படுத்துக் கொண்டு செய்யலாம், வயலில் இருக்கும் போது செய்யலாம், கடையில் இருக்கும் போது செய்யலாம். அவ்வளவு லேசானது. ஆகவே எப்போதும் கூடுதலாக திக்ர் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் சென்ற வாரத்துடைய அரபு சொத்துபாறையில நாம் உங்களுக்கு ஓடினோம். சஹாபாக்கள் இந்த 10 வந்துவிட்டால் கடை தெருவுக்கு சென்று அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று சொல்வார்கள். இந்த தக்பீர் சத்தத்தை கேட்டவுடன் அங்கே கடை தெருவில் இருக்கின்ற மற்ற முஸ்லிம்கள் எல்லாம் அவர்களும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று கூறுவார்கள். இது ஒரு சுன்னத், தக்பீர் சொல்வது. நாமும் சொல்ல வேண்டும். 10 பேர் சேர்ந்து இருக்கும் போது வேகமாக சொல்லி அவர்களுக்கும் வியாபாரத்தை உண்டாக்க வேண்டும். வெறுமனே நாம் தனியாக இருக்கும் போதும் தக்பீர் சொல்ல வேண்டும். வீட்டிலேயும் தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். கடை தெருவிலும் தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். வேலை செய்கின்ற இடங்களிலும் தக்பீர் செய்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். கடைசியாக இந்த தக்பீரை இஸ்லாம் வாஜிபாக ஆக்கிவிட்டது. பிறை 9 ஃபஜ்ரில் இருந்து 13 அஸ்ர் வரை ஐயாமு தஸ்ரீக் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு முஸ்லிமும் 5 நேரம் தொழுத பின்பு ஒரே ஒரு தடவை அதை சொல்வது வாஜிபாக இருக்கிறது. 3 தடவை சொல்வது முஸ்தஹப்பாக, சுன்னத்தாக இருக்கிறது. எந்த முஸ்லிமாவது அவர் தனியாக தொழுதார், மறந்து போய்விட்டது தக்பீர் சொல்ல, ஏனென்றால் ஜமாஅத்தாக தொழும்போது மறப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறு இல்லை. தப்பி தவறு இமாம் மறந்துவிட்டாலும் ஒரு முஸ்தரி அல்லாஹ் அக்பர் என்று ஞாபகம் ஊட்டி விடுவார். ஆனால் தனியாக தொழுகின்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது மறந்துவிட்டாலும்
ஞாபகம் வரும்போது உடனே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று ஓதியாக வேண்டும். அன்பானவர்களே, இந்த தக்பீரை நான் இங்கே சொல்கிற நேரத்தில் ஒன்று ஞாபகம் வருகிறது. பொதுவாக இந்த தக்பீரை சத்தமாக ராகமாக சொல்கின்றோம் என்ற முறையில் அதிகமானவர்கள் தவறான அர்த்தம் கொடுக்கின்ற முறையில் சொல்கின்றார்கள். பொதுவாக நீங்கள் இந்த அடிப்படையில் தான் கேட்டிருப்பீர்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இப்படி சொல்லவே கூடாது. சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா, அல்லாஹ் மா பெரியவன் அல்ல, அல்லாஹ் மா பெரியவன் அல்ல. அன்பானவர்களே, ஷிர்க்குடைய வார்த்தை, குஃப்ருடைய வார்த்தை, ஈமானே போய்விடும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மூச்சு விடுங்கள். லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் இரண்டாவது மூச்சு விடுங்கள். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் மூன்றாவது மூச்சு விடுங்கள். இமாம்களும் அப்படித்தான். அப்படி யாராவது பள்ளிவாசலை சொன்னால் அவர்களை தனியாக அழைத்து சொல்ல வேண்டும். லா என்பதை அல்லாஹ் அக்பர் சேர்க்கக்கூடாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அங்கே லா சேர்ந்து விடுகிறது. இங்கே அல்லாஹுவை தவிர கடவுள்கள் இருக்கின்றன. இலாஹு லா இலாஹா, அல்லாஹுவை தவிர கடவுள் இருக்கின்றன. நான் அங்கு கேட்ட இலாஹு இல்லல்லா எவ்வளவு பெரிய பாவமான வார்த்தை. ஜாக்கிரதையாக இருங்கள். எனவே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மூச்சை விட்டு விடுங்கள். லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் இரண்டாவது மூச்சை விடுங்கள். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் மூன்றாவது மூச்சை விடுங்கள். ஆகவே இந்த 10 நாள் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும், அதிகமாக தக்பீர் செய்ய வேண்டும், அதிகமாக நஃபில் சொல்ல வேண்டும், அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். உயர்ந்த உன்னதமான அந்தஸ்தை நாம் பெறுவோம். அன்பானவர்களே, இந்த 10 நாளுடைய பொதுவான அமல் அடுத்து துல்ஹஜ் பிறை 10 அன்று நாம் செய்ய போகிற அந்த குர்பானி, அதனுடைய அந்தஸ்து ரொம்ப பெரியது. அது வாஜிப், கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். வாஜிப் என்றாலும் கூட அதனுடைய சிறப்பை தெரியும் போது பொதுப்போக்காக கவனமாக இருப்பவர்களுக்கும் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை வரும். கடமை இல்லாதவர்கள் கூட எவ்வளவோ செலவு செய்கிறோம். இந்த ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டை வாங்கி அல்லாஹ்விடத்தில் நாம் குர்பானி கொடுத்து இந்த உன்னதத்தை பெறக்கூடாதா என்ற ஆசை வரலாம். அல்லது ஒரு 1,500 ரூபாய்க்கு ஆக குறைந்து மாற்றிலாவது பங்கு வைக்கலாமே என்ற ஆசை வரலாம். எனவே எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமல்களை பற்றி உண்டான சிறப்புகளை எடுத்து சொல்லப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும். காரணம், ஆர்வம் வந்து மக்கள் அமல் செய்வார்கள் என்று சொல்வார்கள் நபி அவர்கள். மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹர் அஹப்ப இலல்லாஹ் மின் இஹ்ராகித் தமி இன்னஹா லதஅதி யௌமல் கியாமஹ் பிகுரூனிஹா வஅஸ்ஆரிஹா வஅضلافها وإن الدم لا يقع من الله بمكان قبل أن يقع من الأرض فطيبوا بها نفسا. சொல்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருநாள் அன்று மனிதர்கள் செய்கின்ற அமல்களில் ஆட்டை அறுத்து, மாட்டை அறுத்து, ஒட்டகத்தை அறுத்து குர்பானை கொடுப்பதை விட அல்லாஹ்வுக்கு பிரியமானது எதுவுமே இல்லை. நாளைய கியாமத் நாளில் நாம் கொடுக்கின்ற குர்பானியாக கொடுக்கின்ற ஆடும் மாடும் ஒட்டகம் அது தங்களுடைய கொம்புகளுடன் வரும், தங்களுடைய முடிகளுடன் வரும், தங்களுடைய குழம்புகளுடன் வரும். அந்த ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் அந்த குர்பானி கபூலியத்தை பெற்று விடுகிறது, அங்கீகாரத்தை பெற்று விடுகிறது. மனமுவந்து செய்யுங்கள், சந்தோஷமாக செய்யுங்கள் என்று பெருமானார் கூறியிருக்கிறார். இந்த ஹதீஸிலே என்ன சொல்லியிருக்கிறார்கள்? பெருநாள் அன்று
நாம் செய்கின்ற அமல் அந்த குர்பானி மிக பிரியமானதாக இருக்கிறது. எத்தனையோ அமல் இருக்கிறது இஸ்லாத்திலே. ஆம், அங்கு பெருநாள் சொல்லுவோம், அதை விட கூடுதலாக கடமை அது வேறு, அதை விட கூடுதலாக குர்பானி கொடுப்பதற்கு. இப்படிப்பட்ட மழை காலங்களில் குர்பானி கொடுப்பது சிரமமான வேலை. மாடுகள் வாங்குவதும் சிரமமான வேலை, அது பாதுகாப்பதும் சிரமமான வேலை, ஆறுகளை கண்காணிப்பதும் மேய்ப்பதும் சிரமமான வேலை. இந்த சிரமமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என்ற எண்ணங்கள் வரும்போது அல்லாஹுடைய பிரியம் இதில் தானே இருக்கிறது. அன்பானவர்களை, நாம் செய்கின்ற அமல் அல்லாஹ்வுக்கு பிரியமாக ஆகிவிட்டால் அதை செய்கின்ற நாமும் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக ஆகிவிட்டால் வேறு என்ன வேண்டி இருக்கிறது? சாதாரணமான மனிதர்கள், உலக ரீதியில் அந்தஸ்தில் இருப்பவர்கள், உலக ரீதியில் பதவியில் இருப்பவர்கள், உலக ரீதியில் பணக்காரர்களாக இருப்பவர்கள், அவர்களெல்லாம் அவர்களுடைய பிரியத்தை பெறுவதற்காக அவர்களுக்கு பின்னாலே மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான், நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறான், கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறான், இரவை கண் விழிக்கிறான். ஆனால் உலகத்தினுடைய எஜமானன் ரப்பு மாலிகுல் முழு அல்லாஹ் ஆலாவுடைய பிரியம் நாம் அந்த குர்பானியை கொண்டு அடைய போகிறோம் என்றால் எந்த சிரமமும் சிரமமாக தெரியாது, எந்த கஷ்டமும் கஷ்டமாக தெரியாது. ஆகவே அந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிரியமானது, அந்த அமலை செய்பவர்களும் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள். அது மட்டுமல்ல, நபி சொன்னார்கள், நாளைக்கு நான் கொடுத்த அந்த ஆடும் அந்த ஒட்டகமும் மாடும் எப்படி வரும்? நம்முடைய அந்த நாமாவிலே மீதான் தராசிலே நிறுத்தப்படும் போது, அன்பானவர்களே, குர்பானியை அறுத்தோம், அதனுடைய இறைச்சியை சாப்பிட்டோம், ஆனால் தூக்கி எறிந்த அதனுடைய கொம்புகள், எதற்கும் பயன்படாமல் போன அதனுடைய முடிகள், இன்னும் வீணாக போன அதனுடைய குழம்புகள், அதுவும் கூட நாளைக்கு நம்முடைய தராசு தட்டிலே சவாபுகள் கிடைப்பதற்குண்டான பெரும் பாக்கியம் பெறுகிறது என்றால் அல்லாஹ் இந்த அமலை எந்த அளவிற்கு புரிந்து அதனுடைய வேஸ்ட் சாமான்களையும் அது சவாபுக்குரியதாக ஆக்கியிருக்கிறான். அறுக்கிறோம், அறுத்து முடித்திருக்கிறோம், இன்னும் ரத்தம் பூமியில் படவில்லை, உடனே அல்லாஹ் கபூல் செய்கிறான், உடனே அல்லாஹ் கபூல் செய்கிறான். இதெல்லாம் பெரிய அந்த உங்களுடைய குர்பானியின் இறைச்சி அல்லாஹ்வை போய் சேருவதில்லை. நீங்கள் அறுக்குகின்ற ஆட்டுடைய அந்த ரத்தம் அல்லாஹ்வை போய் சேருவதில்லை. என்னுடைய அடியான் அவன் எனக்கு கீழ்பணிகின்றான், என்ன உணர்வுடன் செய்கிறான் என்ற அந்த தக்வா இருக்கிறதே, அதுதான் அல்லாஹ்விடம் போய் சேர்கிறது. இந்த அந்தஸ்தை தான் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா பார்க்கிறான் என்று. ஆகவே மத காலமாக இருக்கிறது அல்லது காசுகள் பொருளாதாரம் பிரச்சனையாக இருக்கிறது என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். அன்பானவர்களே, யாரிடத்திலே 87.5 கிராம் பவுன் இருக்கிறதோ, சுமார் 11 பவுன், யாரிடத்திலே 612.5 கிராம் வெள்ளி இருக்கிறதோ, யாரிடத்திலே இன்றைய காலகட்டத்தில் 40,000 ரூபாய் இருக்கிறது, 612.5 கிராம் என்றால் இன்று 1 கிராம் வெள்ளியின் விலை சுமார் 65 ரூபாய். ஆகவே அதை அப்படியே பிரித்து போட்டால் 40,000 ரூபாய் யாரிடம் இருக்கிறது? 40,000 ரூபாய், அதுவும் வந்து தேவைக்காக உள்ள 40,000 ரூபாய் அல்ல, குடும்பத்திற்காக உள்ள 40,000 ரூபாய் அல்ல, துணிமணிகள் வாங்குவதற்காக உள்ள 40,000 ரூபாய் அல்ல, எல்லா செலவுகளும் போக கூடுதலாக அந்த பிறை 10 அன்று, 11 அன்று, 12 அன்று, இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாளில் இந்த 40,000 ரூபாய் நம்மிடம் இருந்துவிட்டால் குர்பானி கடமையாக ஆகிவிடும். ஜகாத் கடமையானவர்கள், குர்பானி கடமையானவர்கள் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது. காரணம் என்னவென்றால், ஜகாத் கடமையாகுவதற்கு என்ன அளவு இருக்கிறதோ அந்த அளவு தான். ஆனால் ஜகாத் கடமையாகுவதற்கு 1 ஆண்டு காலம் அந்த காசும் பணமும் பவுனும் வெள்ளியும் நம்மிடம் இருக்க வேண்டும். ஆனால்
குர்பானியின் சட்டம் அப்படி அல்ல. இது ஏறக்குறைய சதகத்துல் ஃபித்ர் போன்றது. எப்படி கருநாள் காலையில் நான் சொன்னேன், இந்த தங்கம் காசு வெள்ளி இருந்தால் அது அன்று காலையில் வந்தாலும் உடனே கடமையாக ஆகிவிடுமோ, அதை போல இந்த 3 நாட்களில் ஒரு நாளில் இந்த பவுனோ வெள்ளியோ காசோ இருந்தால் உடனே கடமையாக ஆகிவிடும். இஸ்லாம் அத்தீன் யுஸ்ருன், இஸ்லாம் மிக இலகுவானது. 40,000 ரூபாய் நமக்கு புரிந்த அந்த காசு பணத்திலேயே பேசுவோம். ஆகவே கூடுதலாக ஒரு நபர் ஆடு வாங்குகிறார் என்றால் 10,000 ரூபாய்க்கு வாங்குவார். நம்மிடத்தில் தான் அல்லாஹ் 40,000 ரூபாயை மிச்சமாக வைத்திருக்கிறானே செலவுகள் போக. அந்த 10,000 ரூபாய் கராக்கியாக இருந்தால் கூட அது கராக்கியா? அல்லது ஒரு குர்பானியின் மாட்டுடைய பங்கு அந்த காலத்தில் எல்லாம் 700 ரூபாய்க்கு இருந்தது, 800 ரூபாய்க்கு இருந்தது, 1500 ஆகிவிட்டது, 2000 ஆகிவிட்டது என்று எத்தனையோ பேர் கசந்து பேசிக் கொண்டிருக்கிறார்களே. 40,000 ரூபாய் இருந்தால்தான் கடமை என்று சொல்லும் போது 40,000 ரூபாய் இருக்கின்ற அவர் 1500 ரூபாயை செலவு செய்து குர்பானி கொடுப்பது கசக்கலாமா என்று சொன்னார்கள். சந்தோஷமாக குர்பானி கொடுங்கள், கசந்து குர்பானி கொடுக்காதீர்கள். என்ன சொல்வார்கள்? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் குர்பானி கொடுக்கிறார், நான் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் அவர் சாதாரணமாக ஓட்டு வில்லை வீட்டில் இருக்கிறார், அவர் குடிசை வீட்டில் இருக்கிறார், அவரே குர்பானி கொடுக்கிறார், பாரப்பாய் ஒரு மாறி கட்டி இருக்கிறார், குர்பானி கொடுக்கவில்லை என்று பேசுவார்களே. அப்படியெல்லாம் பயந்து நீங்கள் குர்பானி கொடுத்தால் ஒரு பைசாவுக்கு கூட எந்த விதமான தகுதியமற்றதாக ஆகிவிடும். இஹ்லாஸ் அதுதான் அசல். எந்த அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே யாரிடத்தில் நான் சொன்ன இந்த தொகை இருக்கிறதோ, இந்த நிசாப் இருக்கிறதோ, வியாபார பொருட்கள் 40,000 ரூபாய்க்கு திருமானம் உள்ளதாக இருந்தால் அவர்களும் நிச்சயமாக குர்பானி கொடுக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு பெட்டி கடை வைத்திருந்தாலும் இந்த காலத்தில் பெட்டி கடை வைத்திருப்பவர் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் முதலீடு செய்யாமல் ஒரு காலமும் கடை வைக்க முடியாது. எனவே அவருடைய விற்பனை பொருள் இருக்கிறதே அது 40,000 ரூபாய்க்கு இருந்தால் அவரும் கூட ஒரு 1,500 ரூபாய்க்காவது ஒரு மாட்டிலே பங்கு சேர்ந்து குர்பானி வைப்பது கடமையாக இருக்கிறது. இன்னும் இதைவிட கூடுதலாக ஜகாத்தில் இல்லாத ஒரு சட்டம் என்ன தெரியுமா? நம்முடைய அன்றாட பயன்பாட்டில் இல்லாத பாத்திரங்கள், ஆடைகள், சாமான்கள் அது இந்த 40,000 ரூபாய்க்கு சமமானதாக இருந்தால் அவர்களும் குர்பானி கொடுக்க வேண்டும். ஆடை எடுத்துக்கொள்வோம். அன்றாடும் பயன்பாட்டில் உள்ள ஆடைகள் 2 ஜோடி 3 ஜோடி அல்லது 4 ஜோடி ஒரு 6 ஜோடி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நம்மிடம் இருப்பது 20 கை இருக்கிறது, 20 சட்டை இருக்கிறது. பெண்களை பொறுத்து நாம் கேட்டால் அவர்களை பொறுத்து 50 புடவைக்கு கீழ் இருக்கின்ற பெண்களை இந்த காலத்தில் இல்லை. அவர்கள் உடுத்துகின்ற அந்த புடவை இருக்கிறதே அது 3 அல்லது 4, மீறி போனால் 5, 10 தான். மீதி 40 புடவை. அந்த 40 புடவை அப்படி கணக்கு பார்த்து 40,000 ரூபாய்க்கு கடமையானால், ஆகவே நாங்கள் எல்லாம் எங்களிடத்தில் பவுன் இல்லை, வெள்ளி இல்லை, காசும் இல்லை என்று இந்த மாதிரி அதிகமாக ஆடைகளை வைத்திருக்கின்ற பெண்கள் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. பெரிய பெரிய தேசாக்கள், சட்டி பானைகள், அன்றாடம் சேவைக்கு உதவாத மேலே பரநிலை அடுக்கி வைத்திருக்கின்ற அவைகள் இந்த 40,000 ரூபாய்க்கு சமமானதாக இருந்தால் அவர்களும் குர்பானி கொடுப்பது வாஜிபாக இருக்கிறது. ஆகவே எது கூடுதலாக இருக்கிறதோ நம்முடைய அசல் தேவைகளை விட அதனுடைய மதிப்பு இன்றைய மதிப்பின் பிரகாரம் 40,000 ரூபாய்க்கு சமமானதாக இருந்தால் அவர்களின் மீது குர்பானி வாஜிபாக ஆகிவிடும். அன்பானவர்களே, குர்பானி கடமை இல்லை, ஆனால் ஒரு ஏழை குர்பானிக்காக ஆட்டை வாங்கிவிட்டார் என்றால் அவர் மீதும் அது கடமையாக ஆகிவிடும். ஆர்வத்துடன் வாங்கினார், கடமை இல்லை, வாங்கிவிட்டார். அப்போ அதற்கு பின்னால் என்ன வந்தது? நமக்குத்தான் கடமை இல்லையே, நாம் இந்த ஆட்டை அடுத்த ஆளிடத்தில் விட்டு விடுவோம் என்று விட்டுவிட முடியாது. வாங்குகின்ற வரை கடமை இல்லை, வாங்கிவிட்டால் கடமையாக ஆகிவிடும்.
ஆகவே அதற்கு ஆடு ஒரு ஆண்டு பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும், மாடுகள் 2 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். ஒரு சகோதரர் வந்து சொன்னார், மாடு நன்றாக கொழுப்பாக இருக்கிறது, நாம் ஏமாந்து போய் மாட்டை வாங்க போகணும், கடைசியில் பார்த்தால் அதற்கு பல்லே விழவில்லை, ஒரே ஒரு பல் விழுந்திருக்கிறது. அன்பானவர்களை 2 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மாடு கொழுப்பாக இருக்கிறது என்று பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். கொழுப்பாக இருந்தாலும் வாயில் கையை விட்டு 2 பற்கள் இருக்கிறதா என்று பார்த்து நீங்கள் வாங்குங்கள். அப்போதுதான் நாம் கொடுக்கின்ற அந்த குர்பானை அல்லாஹ்விடத்தில் கபூலாக ஆகும். குர்பானுடைய சட்டங்கள் கூடுதலாக இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தஆலா அந்தந்த இமாம்கள் குர்பானுடைய ஜுஸீ மசாயில்களை, பிரிவு மசாயில்களை தங்களுடைய தானியங்களில் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாசித்துக் கொண்டிருப்பார்கள், சொல்வார்கள். அப்படி ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நேரில் வந்து அணுகுங்கள். ஆகவே நமக்கு அசல் நோக்கம் எதுவாக இருந்தது என்றால், குர்பான் இந்த 10 நாட்களில் நம்முடைய அமல் கூடுதலாக ஆக வேண்டும். எனவே அதனுடைய சிறப்புகளை எடுத்து சொன்னோம். அடுத்து குர்பானை செய்கின்ற நாம் ஆர்வத்துடன் செய்ய வேண்டும், மன கசப்பாக செய்யக்கூடாது. அதற்காக ஒரு ஹதீஸ் இப்போது நாம் உங்களிடத்தில் 2 ஹதீஸை நாம் விவரமாக சொல்லியிருக்கிறோம். ஆயத்து ஒன்றை வாசித்தோம், அதற்கும் பொருள் சொல்லவில்லை. அடுத்து சூரா ஒன்றை வாசித்தோம், அதற்கும் பொருள் சொல்லவில்லை. இன்ஷா அல்லாஹ் தஆலா அடுத்த வாரங்களில் வாய்ப்புகள் கிடைக்குமையானால் இன்ஷா அல்லாஹ் சொல்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு பிறகு சனிக்கிழமை ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜுடைய பெருநாள், அரபாவுடைய நோன்பு. அது நாம் நோற்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஹாஜிகளுக்கு தவிர ஹாஜிகள் அரபாவிலே அவர்கள் வேறு இபாதத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். எனவே இந்த மாதிரி நஃபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள் இவைகளெல்லாம் பெண்களுக்கு சொந்தமானது என்று ஆண்களாக நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. நம்முடைய முந்தி சென்றுவிட்ட பின்னால் வரப்போகின்ற வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எனவே அந்த பெரிய அந்தஸ்தையும் நாம் பெற வேண்டும். அரபாவுடைய நாளில் நோன்பு நோற்று ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை இஸ்லாம் கூறியபடி சந்தோஷமாக குர்பானி செய்து கொண்டாடுவதற்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக என துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.